ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ராமன் வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்கிறார் பெரியாழ்வார். இதை வியாக்கியான ஆசிரியர் சுவாமி மணவாள மாமுனிகள் சித்திரக்கூடத்தில் சீதையின் மடியில் ராமன் உறங்கிக் கொண்டிருக்க, அப்போது சீதையிடம் ஒரு காக்கை குற்றம் புரிய, அதனால் கோபமடைந்த ராமன் அதன்மேல் ஒரு புல்லையே அம்பாக எய்தான். அது அந்த காக்கையை விடாமல் துரத்த, அந்த காக்கை பலரிடம் சென்று உதவி கேட்டது. அனைவரும் கைவிடவே, ராமனை தவிர நம்மை காக்க எவரும் இல்லை என உணர்ந்து பின் ராமனிடமே வந்தடைந்தது. அந்த காக்கை ராமனிடம், யாவரும் வியக்கும்படி அனைவரையும் உன்னிடம் ஈடுபடும்படி செய்பவனே, உன்னிடம் சரணடைகிறேன் என்று திருவடியில் விழுந்தது. கோவப்பட்டால் கூட அவன் திருவடியையே கட்டிக்கொள்ளலாம்படியான கருணையை உடையவன் ராமன் என்று விளக்குகிறார். எதிரில் பெருமை ராமன் என்று ராமனுடைய பெருமைக்கு நிகரில்லை என்கிறார் பெரியாழ்வார். இதை சுவாமி மணவாள மாமுனிகள் திருமேனி அழகு, குணங்கள், வீரச் செயல்கள் ஆகிய அனைத்திலும் ஒப்பில்லாத பெருமையை உடையவன் ராமன் என்று விளக்குகிறார். ஏந்து பெருமை ராமனை என்று நாந்தகம் என்னும் வாள், பாஞ்சசன்னியம் என்னும் சங்கு, கௌமோதகி என்னும் கதை, சுதர்சனம் என்னும் சக்கரம், ஓசை எழுப்பும் நான் கொண்ட சார்ங்கம் என்னும் வில் ஆகிய 5 ஆயுதங்களையும் ஏந்தும் பெருமையை உடையவன் ராமன் என்கிறார். எழில்தோல் எம்மி ராமன் மலை என்று வீரத்தால் ஏற்பட்ட அழகுடன் இருக்கும் தோள்களை கொண்டவன் ராமன். அவன் தன் அழகாலும் குணங்களாலும் அனைவருக்கும் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துபவன். அவன் இப்போது திருமாலிருஞ்சோலை மலையில் எழுந்தருளி இருக்கிறான் என்கிறார். மூவுருவில் ராமனாய் என்கிறார் பெரியாழ்வார். எம்பெருமான் பரசுராமன், ராமன், பலராமன் என்று 3 அவதாரங்களாக வந்து அசுரர்களை அழித்தான். பரசுராமனாக வந்து தீயவர்களான சத்திரியர்களை அழித்தான். ராமனாக வந்து ராட்சசனான ராவணனை அழித்தான். பலராமனாக வந்து அசுரத்தன்மையுடன் இருந்த சத்திரியர்களை அழித்தான். இந்த 3இல் தசரதனின் புதல்வன் ராமனே முக்கிய அவதாரம் என்று விளக்குகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். ராமனாய் மாரடர்த்ததும் என்று குலசேகர ஆழ்வார், ராவணனை கொல்வதற்காகவே தசரத சக்கரவர்த்தியின் புதல்வனாக அவதரித்தான் எம்பெருமான். சீதையை ராவணன் அபகரித்த போது அந்த ராட்சசனை கொன்று சீதையை மீட்டான் என்கிறார். நெடுங்கானம் படரப்போகு என்றால் எம்மி ராமாவோ என்று தசரதனுடைய வார்த்தையாக சொல்கிறார் குலசேகர ஆழ்வார். என்னுடைய ராமனே, நாளை மன்னனாக முடிசூட இருந்த உன்னை காட்டிற்கு போ என்று சொன்னாளே கைகேசி, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று வருந்தி புலம்புகிறார். அதைத் தொடர்ந்து, அவ்வாறு நீ அயோத்தியா ராஜ்யத்தை துறந்து காட்டிற்கு சென்றாயே, வெறும் காலில் நடந்து பழக்கமில்லாத நீ கொடுமையான காட்டில் நடந்து சென்றாயே என்று வருந்தி எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ என்கிறார். கருநெடுமால் ராமனாய் வனம் புக்க என்று நீல நிற திருமேனியை கொண்ட சர்வேஸ்வரனே ராமனாக அவதரித்து மனிதர்களோடு மனிதனாக வாழ்ந்தான். மனிதர்கள் கர்மத்தினால் துன்பப்படுவது போல் ராஜ்யத்தை துறந்து காட்டிற்கு சென்று மனைவியை தொலைத்து என்று மனிதர்களை காட்டிலும் அதிக துன்பங்களை அனுபவித்தான். இவையெல்லாம் நல்லோர்களை துன்புறுத்திய ராவணனை அழிப்பதற்காக ஏற்றுக்கொண்டான் என்கிறார். செங்கனெடு கருமுகிலை ராமன் தன்னை என்று குலசேகர ஆழ்வார், ராமன் சிவந்த பெரிய கண்களை கொண்டவன், பெரிய மழை மேகம் போல் கருத்த திருமேனியை உடையவன். அந்த அழகால் அடியார்கள் விரோதிகள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் வசீகரிப்பவன் என்கிறார். எவ்வறிவன் சிலைத்தடக்கை ராமன் என்று சார்ங்கவில்லை ஏந்தியிருப்பவன் ராமன் என்கிறார். அந்த வில் பிறரால் பயன்படுத்த அரியதான பயங்கரமானது. அதை அடக்கியாள ராமனை தவிர வேறு ஒருவராலும் முடியாது. அதை தன் பெரிய கைகளில் ஏந்தியிருப்பவன் ராமன் என்கிறார். தில்லைநகர் திருச்சித்திரக்கூடந்தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை என்று சர்வேஸ்வரனே ராமனாக அவதரித்தான். அந்த அவதாரத்தில் அவனை சேவிக்க முடியாத பிற்காலத்தவர்களுக்காக அந்த ராமனே இப்போது
தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார் குலசேகர ஆழ்வார். ராமனாய் மிடைந்த 7 மரங்களும் அடங்க எய்து என்று திருமழிசை ஆழ்வார் ராமன் சுக்ரீவனுக்கு உதவியமை பற்றி கூறுகிறார். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, சுக்ரீவன் ராமனின் வீரத்தை குறித்து சந்தேகம் கொண்டான். அவனுடைய சந்தேகத்தை போக்குவதற்காக இலக்கு குறித்து அம்பெய்ய முடியாதபடி நெருக்கமாக நின்ற 7 மரங்களையும் ஓரம்பால் துளைத்தான் ராமன் என்று விளக்குகிறார். இரும்பரங்க வெஞ்சரன் துறந்தவில் ராமனே என்று எதிரிகளுடைய இரும்பு போன்ற சரீரத்தில் அழுந்தும்படியாக கொழுந்துவிட்டெரியும் நெருப்புத் துண்டம் போன்ற அம்புகளை எய்த வில்லை உடைய சக்கரவர்த்தி திருமகன் ராமன் என்கிறார். எம்பிரானும் நீ ராமனே என்று திருமழிசை ஆழ்வார் விரும்பியவர்களுக்கு விரும்பியதெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீயே ஒரு கைமுதலும் இல்லாத எனக்கு இறங்கி நான் விரும்பியதை கொடுத்து எனக்கு உதவுபவனாக இருக்கிறாய் என்கிறார். கோலவில் ராமன் தன் கோயில் என்று திருவெள்ளியங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். இதை வியாக்கியான ஆசிரியர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, பெரிய கடல் போன்றிருந்த ராட்சசர் கூட்டங்களை பெருங்காற்றில் உருமாய்ந்து போகும் பூளைப்பூ போல் அழித்தான் ராமன். அந்த ராட்சசர்கள் துன்பமுறும்படியாகவும் யமலோகத்தை அடையும்படியாகவும் கொடுமையான அம்புகளை எய்த அழகிய வில்லை ஏந்தியவன் ராமன். இப்போது அவன் கோயில் கொண்டிருக்குமிடம் திருவெள்ளியங்குடியாகும் என்று விளக்குகிறார். 4 தோள்களையும் துணித்த வல்வில் ராமன் இடம் என்று புள்ளம்பூதங்குடி என்னும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கிறார். ராட்சசர்களின் தலைவனான ராவணனுடைய பெரிய 20 தோள்களையும் தன்னுடைய திருடமான வில்லை கொண்டு அறுத்த ராமனுடைய இடம் புள்ளம்பூதங்குடி என்கிறார். முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் என்று 3 ராமர்களாக எம்பெருமான் அவதரித்தான் என்கிறார். தசரதனின் புதல்வனாக ராமனாக அவதரித்தான். அதற்கு முன்பு பரசுராமனாகவும் பின்பு பலராமனாகவும் அவதரித்தான் என்கிறார். ராமன் ராவணனை கொன்ற பிறகு அவனுடைய சேனையில் இருந்த ராட்சசர்கள் தங்களையும் ராமனுடைய சேனை கொன்றுவிடுமோ என்றஞ்சி தின்தோள் எம்மி ராமர்க்கு அஞ்சினோமென்று திண்மையான தோள்களை உடையவனான ராமனைக் கண்டு நாங்கள் பயப்படுகிறோமென்றும் ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் என்று ராமனுடைய திருநாமங்களை நாக்கில் தழும்பு வரும்படி நாங்கள் கூறி போற்றுகிறோம், எங்களை கொல்ல வேண்டாம் என்று கூறுவதாக காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். மன்னன் ராமன் பின் வைதேவி என்று ராமனை பின்தொடர்ந்து சீத்தையும் காட்டிற்கு சென்றமை பற்றி கூறுகிறார் திருமங்கை ஆழ்வார். ராமனாய் எய்தானாம் மான்மரியே ஏந்திழைக்கா என்று பேயாழ்வார் ஆபரணங்களை அணிந்த அழகுடையவளான சீத்தைக்காக மாயமானை குறித்து அம்பெய்தான் ராமன் என்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.